தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குலைந்து விட்டது என்று தான் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டிப்பாக அயல்நாடு சென்று ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய பயணத்தை திறக்கிறேன் என்று மார்தட்டி கொண்டாலும், அதன் மூலமாக முதலீடு வருகிறது என்று சொல்லி பொய் பிரச்சாரத்தை சொன்னாலும், தமிழகத்தை கோட்டை விட்டு விட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்றுதான் ஒரு 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 அரசல் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, திருமாவளவன் போன்றவர்கள் இதை கண்டிக்க வேண்டும். ஆட்சி ஒழுங்கில் தலித் மக்கள் இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் அதே தலித் தலித் என்று ஓட்டு வங்கி வைத்துக் கொண்டு எப்படி எடப்பாடி சொன்னாரோ பழனிசாமி, திருமாவளவன் காணாமல் போய்விடுவார் என்று சொன்னாரோ விடுதலை சிறுத்தை கட்சி, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. ரவுடிசத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்கிறது? மற்ற தோழமை கட்சிகள் எப்படி அனுமதிக்கிறார்கள்? சில பத்திரிகையாளர் வீட்டில் மலத்தை கொண்டு சீட்டுவது தங்களுக்கு எதிராக இருந்தால் டிஜிபி ஆபீஸ் வாசல்லையே போய் அடிக்கிறது. இதெல்லாம் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்?